இது என்ன? திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு நல்ல காதல்ல. சான்றோர் சொல்லிட்டார்ல, இதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 120 வருஷம் தான் அப்படின்னு. மனுஷன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம் தானே ஆண்டவர் சொன்னதை, மனுஷனுடைய ஆயுட் நாள் 120 வருஷம்னு ஆண்டவர் சொன்னதா ஒரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யை மனிதர்கள் மீறிட்டாங்கன்னு இன்னொரு பொய்யை சொல்லி, நம்ம தற்குறி கிருஷ்ணவேல் வேற என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. ரொம்ப நாளாக ஒரு நபர் கிருஷ்ணவேல்னு ஒருத்தர் பைபிளை படிக்கிறாரு, வீடியோ போடுங்க, பைபிளை படிக்கிறாரு, வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பாஸ், நல்லா இருந்தால் போட்டு தள்ளி விட்றேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டேன். பொசுக்குன்னு லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாப்புல. நம்ம சும்மா இருப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்தை பழிக்கும் மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் வாங்க. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்லடா, அதோட சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி கிடைச்சிது. சுபவி மாதிரி ஒரு சான்றோர் வந்து என் பிள்ளை அறிவாளின்னு சொல்லிட்டாரு ஒரு மேடையில், அதனால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திருக்குறள்லாம் சொல்லி தற்பெருமை பேசிகிட்டு இருக்காரு இவர் தான் கிருஷ்ணவேல். சரி, இவர் அப்படி ஒரு தற்பெருமையை பேசின சுபவி அப்படின்ற ஒரு சான்றோர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு யூடியூப்பை லைட்டாக தட்டுனா, ஐயோ சான்றோர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கா போல. லைட்டாக அதையும் பார்த்துட்டு வாங்க. வேறு ஒரு பெண்ணோடு அல்லது வேறு ஒரு ஆணோடு தொடர்பு இருந்தால் தண்டனை கிடையாது என்று சொன்ன உடனே எல்லோரும் நாளைக்கு காலையில் வேறு வேறு ஆணோடு பெண்ணோடு ஓடி போய்விட போகிறார்களா என்ன? எப்போ சான்றோர்ப்பா, என்ன ஐயா கேள்வி இது? இப்போ திடீர்னு நாளைக்கு கொலை செய்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை போட்டால், அந்த சட்டத்தை போட்டதுனால நீங்களும் நானும் கொலை பண்ண போகிறோமா என்ன அப்படின்னு கேட்டால் பியூர் முட்டாள்தனமா இல்லையா? அதே மாதிரி தான் திருமணத்திற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோ அவங்களுக்கு விருப்பமானவர்களுடன் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஏதோ எப்படியோ இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் தவறு தான். ஐயோ, பெரிய சான்றோர் போல நீங்க. ஊடகங்கள் உட்பட இதனை எப்படி எழுதுகிறார்கள் என்றால், கள்ளக்காதலுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. இப்போ இதை வேற விதமா எப்படி சொல்ல முடியும்? கள்ளக்காதல் இல்லாம வேற என்னது புனிதமானதுன்னு சொல்லணுமா? இதுல நீங்க சான்றோர் வேற. நான் சொன்னேன் கள்ளக்காதலுக்கு சரி, இது யாராவது ஆங்கிலம் தெரிந்த நண்பர்களை முடிவெடுக்க சொல்லுங்க. இது என்ன பெரிய கஷ்டமான வேலையா? கள்ளக்காதல் இல்லீகல் அஃபேர்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி முடிவெடுப்பது எனக்கு தெரியவில்லை, டாக்டர் தெரிந்தால் சொல்ல வேண்டும். சான்றோருக்கே தெரியலையாப்பா, என்ன சான்றோர் நீங்களாம்? இல்லீகல் அஃபேர், இல்லிசிட் அஃபேர், ஃபார்பிடன் அஃபேர், இப்படி ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கு பாஸ். பெரிய சான்றோராம். ஐயோ, காரணம் என்ன என்றால் அவர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதாக நான் நினைக்கவில்லை. காதல் என்பது உண்டுதான், அதுல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல்? காதல் ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தா, டேய் ஓ உனக்கெல்லாம் என்னடா அறிவு இருக்கு, சை பட அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பேசுகிறீங்க. என்ன வயசாயிடுச்சு, அதனால் யாரும் உங்களை பெருசாக கேட்கறது இல்லை. அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு நல்ல காதல்ல. சான்றோர் நீங்க பெரிய சான்றோர். நீங்க கிருஷ்ணவேலை வாழ்த்துனதுனால அவரு மகா பெரிய சான்றோர். ஐயோ, சரி, அந்த இத்து போன சான்றோர் கிருஷ்ணவேல் என்னென்ன ஒளரி பொய் சொல்லி வீடியோ போட்டு வேலையை பார்க்குறாருன்னு பார்ப்போமா? பாருங்க. இந்த ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் 3வது வரி என்ன சொல்கிறாரு கடவுள்? அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இதில் என்ன இருக்குது? 6:3 அதுக்கு முன்னாடி பாவம் பெருகிருச்சு. அதனால ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை சொல்கிறாரு, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே,
அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கரெக்டாக அங்கேருந்து 120 வருஷத்தில் மழையினால் ஒரு அழிவு வரப்போகுது. மனுஷன், அதாவது இப்படி மோசமாக கேடுகெட்டு தெரிகிற மனுஷன் இருக்க போகிறது இன்னும் 120 வருஷம் தானே அப்படின்னு ஜென்ரலாக ஆண்டவர் சொல்கிறார். சரியா? ஆனால் இந்த கிருஷ்ணகுமார் எங்கேயோ வெளிநாட்டில் கக்குனதை இங்கே வந்து கக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் படைத்த மனிதர்கள் யாராவது கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. மனுஷன் என்ன கேட்கணும்? ஆண்டவர் சொல்ல நல்லா நோட் பண்ணிங்க அந்த வசனத்தில், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அதாவது மனுஷன் இருக்க போகிற நாட்கள், அவர் எப்போ சொல்கிறாரோ அதிலிருந்து அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானேன்றாரு. இதில் அவன் என்ன கேட்குறதுக்கு இருக்குது? ஆண்டவரில் டிசைட் பண்ணும். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, என்னது தற்குறியா? அதானே இங்கே சூட் ஆகும். சுயமாக பைபிளை படித்து சுயமாக கேள்வி ஏற்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்டால் அது நியாயம். எங்கேயோ எவனோ கக்குனதை உண்மை நம்பி அதை வெரிஃபையே பண்ணாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுனா தற்குறின்னு தானே சொல்ல முடியும். இந்த தற்குறி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு 35 பேர் அவர் சொன்ன பேச்சை கேட்கல அந்த காலத்துலேயே. யாரெல்லாம் பாருங்க, மெதுசலா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு. ஜொராட் அப்படின்றவர் 962 வருஷம். எல்லாம் ஓகே தான். இதை நடுவில் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இல்லாமல் இருக்கும் பாஸ். உண்மையிலே வீடியோ கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வீடியோ கட் பண்ணி எடுப்பேன். சரியா? தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானேன்னு ஆண்டவர் சொன்னதை, மனுஷனுடைய ஆயுட் நாள் 120 வருஷம்னு ஆண்டவர் சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யை மனிதர்கள் மீறிட்டாங்கன்னு இன்னொரு பொய்யை சொல்லி, தற்குறி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்டு கரெக்டாக 125 வருஷத்தில் சாவாமல் 35 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் ஏன் விட்டு வச்சாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ கர்த்தர் போய் சொல்கிறாரா, இல்லை இவங்கெல்லாம் கர்த்தரோட பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்களான்னு தெரியல. எப்பா இவருக்கு விளக்கம் கொடுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்களே, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா இதுதான் விளக்கம். அதே சொல்லிட்டார்ல, இதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 120 வருஷம் தான் அப்படின்னு. லைஃப் டைம் 120 வருஷம்னு ஆண்டவர் சொன்னாரா? இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானேன்னாரு. இவர் லைஃப் டைம்னு அதை பொய்யா மாற்றி இப்படி பொய் சொல்லி ஒரு வேத நூலை பொய்யன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன? பைபிளை பார்த்து அவ்வளோ பயம் எதுக்கு? சரி, இதுக்கு அடுத்தால வேறு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? சரி, இதுக்கு அடுத்தால நம்ம தற்குறி கிருஷ்ணவேல் வேறு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? தண்ணீர் தேடி அலைந்தாள் அப்படின்ற மாதிரி வரும். இல்லைனா யாராவது அம்பு விட்டு கொண்டுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வரும். பொய் சொல்லலாம், ஒரு அளவே இல்லாமல் பொய் சொல்லலாமா? ஆக்சுவலாக நியாயமாக கிருஷ்ணவேல் பொய் சொல்லலை. என்ன நடக்குது தெரியுமா? எங்கேயோ எவனோ வாந்தி எடுத்ததை இவர் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறார் உண்மை நம்பி. 17 வயசு பையனை வந்து ஹேகர் எப்படி தோளில் வச்சு தூக்கிட்டு போனாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகார் 17 வயசு பையனை தோளில் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு வசனம் இருக்கான்னு பார்க்கவே மாட்டீங்கல்ல. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பைபிளில் இப்படிலாம் இருக்குது காமெடி அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு போயிருவீங்களே. இதையும் ஒரு கூட்டம் நம்பி கிருஷ்ணவேல் சொன்னது பார்த்தியா பைபிள்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு தெரியுதுன்னா